அம்புலிமாமா மகாபாரதம் 27ஆம் பாகம். மைத்ரேயரின் சாபம். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் செய்வதற்காக திரௌபதியுடன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து காடுகளை நோக்கி புறப்பட்டனர். இந்திரசேனன் முதலான 14 பணியாளர்கள் தேர்களுடன் அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்தனர். வழியில் அவர்களுக்கு வர்த்தமானபுரம் என்ற ஊர் எதிர்பட்டது. பாண்டவர்கள் அந்த ஊரின் வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஹஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு வந்த சில குடிமக்கள் அவர்களை வந்தடைந்து, தர்மராஜா, நாங்கள் இல்லாமல் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? எங்களையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்றனர். அவர்களிடம் தர்மராஜன், நான் உங்கள் சகோதரனை போன்றவன். எனது வேண்டுகோளை கொஞ்சம் கேளுங்கள். எங்களுக்கு வரவிருக்கும் துன்பங்களை நினைத்து நம் பாட்டனார் பீஷ்மரும் நமக்கு தந்தை போன்றவராகிய திருதராஷ்டிரரும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தாய் குந்தியும் அளவற்ற துயரத்தில் இருப்பார்கள். நீங்கள் சென்று அவர்களை தேற்றினால் எனக்கு நன்மை உண்டாகும். அவர்களை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் வெகு தூரம் வந்துவிட்டீர்கள். இனி திரும்பிச் செல்லுங்கள் என்றான். அவ்வளவு பணிவுடன் கேட்ட தர்மராஜனின் வார்த்தைகளை மறுக்க முடியாமல் அந்த குடிமக்கள் பாண்டவர்களை போற்றி துதித்து ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றனர். அதன் பிறகு பாண்டவர்கள் தேர்களில் ஏறி கங்கை கரையின் வழியாக காடுகளை நோக்கிச் சென்றனர். சூரியன் மறையும் வேளையில் ஒரு பெரிய மரங்கள் நிறைந்த இடத்தை அடைந்து அன்று இரவுக்கு அந்த மரத்தின் அடியில் தங்கினர். சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பல பிராமணர்கள் அவர்களிடம் வந்து பல புண்ணிய கதைகளை கூறி அந்த இரவை கழித்தனர். விடிந்தவுடனேயே பாண்டவர்கள் கங்கையில் நீராடி காட்டு வழியே புறப்பட தயாரான சமயத்தில் பிச்சை எடுத்து வாழும் பிராமணர்கள் சிலர் தர்மராஜனுடன் வனவாசத்திற்கு வருவதாக கூறினர். எங்களிடம் இருந்தவை யாவும் போய் நியதிக்கு கட்டுப்பட்டு வனவாசம் செய்ய போகிறோம். காடுகளில் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? என் காரணத்தால் நீங்கள் துன்பப்பட்டால் என்னால் தாங்க முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்புங்கள் என்றான் தர்மராஜன். உன்னை நம்பி வருகிறோம் என்று கூறும்போது நீ வேண்டாம் என்று சொல்வது முறையல்ல என்றனர் பிராமணர்கள். நான் துணையற்றவன், என் தம்பிகளும் துணையற்றவர்கள். உங்களுக்காக கிழங்குகளையும் வேர்களையும் கொண்டு வருமாறு என் தம்பிகளை சிரமப்படுத்த முடியாது என்றான் தர்மராஜன். எங்கள் பாடுகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். எங்களின் பொருட்டு நீங்கள் எந்த சிரமமும் பட வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது உங்கள் துணைவும் உடனிருப்பும் மட்டுமே என்றனர் பிராமணர்கள். தர்மராஜன் தங்கள் புரோகிதரான தௌமியரிடம், முனீஸ்வரா, இந்த பிராமணர்கள் என்னுடன் எல்லா துன்பங்களையும் பட தயாராக இருக்கிறார்கள். வேண்டாம் என்றாலும் கேட்கவில்லை. இவர்களை காட்டில் எவ்வாறு போஷிப்பது? ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்றான். தர்மராஜா, உணவு என்பது சூரியனின் வடிவம். நீ சூரியனை ஆராதித்து சூரியனின் மகிமையால் இந்த பிராமணர்களை போஷிப்பாயாக என்று தௌமியர் தர்மராஜனுக்கு சூரிய ஸ்தோத்திரத்தை உபதேசித்தார். தர்மராஜன் சில நாட்கள் நியமத்துடன் சூரிய வழிபாடு செய்ய சூரியன் நேரில் தோன்றி ஒரு செப்பு பாத்திரத்தை கொடுத்து, தர்மராஜா, இது அக்ஷய பாத்திரம். திரௌபதி காய்கறிகளையும் கிழங்குகளையும் சமைத்து இதில் வைத்தால் வனவாசம் செய்யும் 12 ஆண்டுகளும் உனக்கும் உன் விருந்தினர்களுக்கும் தேவையான உணவு முழுவதும் இதில் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். தர்மராஜன் அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதியிடம் கொடுத்தான். அது முதல் திரௌபதி காய்கறிகளை சமைத்து அதில் வைத்தால் அதிலிருந்து அனைத்து வகையான உணவுகளும் அளவில்லாமல் கிடைத்துக் கொண்டே இருந்தன. அதன் பிறகு பாண்டவர்கள் கங்கை கரையை விட்டு மேற்கே காடுகளின் வழியே புறப்பட்டு யமுனை, திருஷத்வதி ஆறுகளை கடந்து சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள காமியக வனத்திற்குள் நுழைந்தனர். அது மிகவும் அழகான பிரதேசம். அங்கே பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர். பாண்டவர்கள் இவ்வாறு காமியக வனத்தில் இருக்கையில் ஹஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்து, விதுரா, பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு மக்கள் நம்மை விட்டு விலகி நிற்கிறார்கள். நமக்கு ஏதாவது தீங்கு செய்வார்களோ என்னவோ. அவர்களை அரவணைப்பதற்கான உபாயம் ஏதேனும் இருந்தால் சொல் என்றான். அரசே, அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றுக்கு அறமே மூலம். நீ அறத்தை பின்பற்றி பாண்டவர்களையும் உன் மகன்களையும் காப்பாற்றிக்கொள். பாண்டவர்களின் ராஜ்யத்தை சகுனியின் மூலம் துரியோதனன் வஞ்சகமாக பறித்துக் கொண்டான். பாண்டவர்கள் உன் மகன்கள் அனைவரையும் அழிக்க வல்லவர்கள். தர்மராஜனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து துரியோதனன், சகுனி, கர்ணன் முதலானோர் தர்மராஜனை வணங்கிச் சேவிக்கட்டும். நிறைந்த சபையினர் முன்னிலையில் துச்சாதனனை கொண்டு திரௌபதியிடமும் பீமனிடமும் மன்னிப்பு கேட்கச் செய். தர்மராஜன் மன்னிப்பை ஏற்பார். என்னை ஆலோசனை கேட்டாய் என்பதால் சொன்னேன் என்று விதுரன் கூறினான். திருதராஷ்டிரன் கோபமடைந்து, என் சொந்த மகன்களை அந்நியர்களுக்காக எவ்வாறு கைவிடுவேன்? நீ இந்த வார்த்தையை சொல்லலாமா? நான் உன்னை எவ்வளவு மரியாதையாக நடத்தினாலும் உன் இழிந்த மனப்பான்மை மாறாது. என் மகன்களின் நன்மையை உன்னால் பார்க்க முடியாது. உன்னுடையவை யாவும் தீய ஆலோசனைகள். அவற்றை கேட்டால் நான் அழிந்து போவேன். எப்போதும் பாண்டவர்களை வானளவு புகழ்கிறாய். அவர்களிடமே சென்று இரு. அல்லது உனக்கு இஷ்டமான வேறொரு இடத்திற்குச் செல் என்றான். உடனே விதுரன் தேரை வரவழைத்து பாண்டவர்கள் இருக்கும் காமியக வனத்திற்கு சென்றான். விதுரன் செல்லும் சமயத்தில் தர்மராஜன் தன்னை சுற்றி பிராமணர்களை அமர வைத்து அவையில் வீற்றிருந்தான். அவன் விதுரனை தொலைவில் பார்த்து, பீமனிடம், சூதாட்டத்திலும் நாம் நம் ஆயுதங்களை தோற்கவில்லை அல்லவா? அவற்றை வெல்வதற்காக மீண்டும் சூதாட அழைப்பதற்கு துரியோதனனும் சகுனியும் விதுரனை அனுப்பியிருப்பார்கள் போலிருக்கிறது. இல்லையெனில் விதுரன் ஏதாவது காரியத்துடன் இங்கு ஏன் வருவார்?
விதுரன் அழைத்தால் நான் வராமல் இருக்க மாட்டேன் என்பது அவர்களின் எண்ணமோ என்னவோ. எது எப்படியாயினும் இனி நான் சூதாட முடியாது. அர்ஜுனனின் காண்டீவத்தையும் உன் கதாயுதத்தையும் அவர்கள் சூதாட்டத்தில் வென்றுவிட்டால் நமக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை ஏதும் இல்லை என்றான். இதற்குள் விதுரன் அருகில் வந்தான். தர்மராஜன் முதலானோர் எழுந்துவருக்கு எதிர்கொண்டு சென்று வணக்கம் செலுத்தி அழைத்து வந்து அமர வைத்து அவர் வந்த காரியத்தை கேட்டனர். திருதராஷ்டிரன் தன்னிடம் நலம் நாடி ஆலோசனை கேட்டதையும் தான் கூறியது பிடிக்காமல் திருதராஷ்டிரன் தன்னை துரத்திவிட்டதையும் விதுரன் தர்மராஜனிடம் தெரிவித்தான். அப்படியென்றால் தன்னுடனேயே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தமக்கு ஆலோசனை கூறுமாறு தர்மராஜன் விதுரனிடம் கேட்டுக்கொண்டான். விதுரன் காமேக வனத்தில் பாண்டவர்களை சென்றடைந்ததை திருதராஷ்டிரன் அறிந்தான். விதுரனின் ஆலோசனையால் பாண்டவர்கள் எவ்வளவு நன்மை அடைவார்கள் என்று தோன்றி திருதராஷ்டிரனுக்கு மயக்கம் வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் சுயநினைவு பெற்று சஞ்சயனிடம், சஞ்சயா, விதுரன் என் தம்பி, என் நண்பன், மிகுந்த புத்திசாலி. நான் கொஞ்சம் கடுமையாக பேசியதால் மனவருத்தமடைந்து காமேக வனத்திற்குச் சென்று பாண்டவர்களிடம் சேர்ந்துவிட்டான். அவன் இல்லாவிட்டால் என் புத்தி வேலை செய்யாமல் இருக்கிறது. நீ உடனே சென்று விதுரனை அழைத்து வா என்றான் பச்சாத்தாபத்துடன் அழுது கொண்டே. சஞ்சயன் காமேக வனத்திற்குச் சென்று விதுரனை அழைத்து செல்ல வந்திருப்பதாக தர்மராஜனிடம் கூறி விதுரனிடம், மகாத்மாவே, நீங்கள் சென்றது முதல் திருதராஷ்டிரனின் உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை அழைத்து வருமாறு என்னை அனுப்பினார். நீங்கள் வந்து அவரின் உயிரை காப்பாற்றுங்கள் என்றான். விதுரன் தர்மராஜனின் அனுமதியை பெற்று சஞ்சயனுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தான். திருதராஷ்டிரன் விதுரனை கட்டியணைத்து, நீ மிகவும் நல்லவன், என் வார்த்தையை மதித்து திரும்பி வந்தாய். இத்தனை நாட்களாக எதுவும் தோன்றாமல் தவித்தேன். என் தவறுகளை மன்னித்துவிடு என்றான். அதற்கு விதுரன், உன் கட்டளைப்படி நான் உனக்கு நன்மையான வார்த்தைகளையே கூறினேன். எனக்கு அவர்களும் ஒன்றுதான், இவர்களும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் தீன நிலையில் இருப்பதால் அவர்களின் மீது பரிதாபம் அதிகம். அது நீதியுமாகும் என்றான். விதுரன் மீண்டும் தன் அண்ணனை சென்றடைந்ததும் துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் ஆகியோரை வரவழைத்து மீண்டும் விதுரன் வந்துவிட்டான். அந்த பாண்டவ பக்ஷபாதி என் தந்தைக்கு என்ன ஆலோசனை கூறுவானோ தெரியாது. பாண்டவர்கள் திரும்பி வந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றான். சகுனி துரியோதனனிடம், மூடனைப் போல பேசாதே. உன் தந்தை அழைத்தாலும் பாண்டவர்கள் வரமாட்டார்கள். ஒருவேளை வந்தாலும் மீண்டும் தர்மராஜனை சூதாட செய்து உதவியற்றவர்களாக ஆக்கி அனுப்பிவிடுவோம் என்றான். துரியோதனனுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்து கர்ணன், சகுனி மற்றும் துச்சாதனனிடம், நாம் போருக்கு சித்தமாகி இப்பொழுதே புறப்பட்டுச் சென்று காட்டில் துணையற்று இருக்கும் பாண்டவர்களை கொன்று வருவோம். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு எதிரிகளே. இப்போது இல்லையென்றால் பின்னர் அவர்களை வெல்வது கடினம் என்றான். இந்த வார்த்தைகளுக்கு அனைவரும் மகிழ்ந்து படையுடன் பாண்டவர்களின் மீது போருக்குச் செல்ல தீர்மானித்தனர். சரியாக இந்த சமயத்தில் வியாசர் திருதராஷ்டிரனிடம் வந்து, துரியோதனன் முதலானோர் வஞ்சக சூதாட்டத்தால் பாண்டவர்களை ராஜ்யமிழக்கச் செய்து காடுகளுக்கு அனுப்பியது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இப்போது காட்டில் இருக்கும் அந்த பாண்டவர்களின் மீது உன் மகன் போருக்குச் செல்லப் போகிறான். சென்றால் பங்கம் அடைந்து திரும்புவான். உன் மகனைக் கொண்டு இந்த முயற்சியை தடுத்து நிறுத்து. நீயும் பீஷ்மரும் துரோணரும் விதுரனும் இந்த அதர்மத்தை நடக்க விடுவது ஏன் என்றார். அதற்கு திருதராஷ்டிரன், மகாத்மாவே, இந்த நடந்தவை எவைவுமே எங்களுக்கு இஷ்டமில்லை. ஆனால் புத்திர பாசத்தால் துரியோதனனை தடுக்க முடியாமல் இருக்கிறேன். நீங்களே அவனுக்கு புத்தி கூறுங்கள் என்றான். நான் செல்ல வேண்டும். இங்கு மைத்திரேயர் என்னும் முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரே உன் மகனுக்குச் சொல்ல வேண்டியதை கூறுவார் என்று கூறி வியாசர் சென்றுவிட்டார். வியாசர் கூறியபடியே மைத்ரேய மகாமுனிவர் சில நாட்களில் ஹஸ்தினாபுரம் வந்து திருதராஷ்டிரனை பார்த்தார். திருதராஷ்டிரன் அவருக்கு அனைத்து உபச்சாரங்களையும் செய்து, மகாத்மாவே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான். நான் தீர்த்தயாத்திரை செய்து கொண்டே காமேக வனத்திற்குச் சென்று அங்கே பாண்டவர்களுடன் சில நாட்கள் இருந்து உன்னை பார்த்து போகலாம் என்று இவ்வாறு வந்தேன். பாண்டவர்கள் சடைமுடி தரித்து நாராடை அணிந்து காய்களும் கீரைகளும் கிழங்குகளும் உண்டு அந்த காட்டில் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்றார் மைத்ரேயர். உடனே திருதராஷ்டிரன், முனீஸ்வரா, பாண்டவர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் நியமத்தை மீறும் எண்ணத்தில் இல்லை அல்லவா என்று கேட்டான். உலகங்களே தலைகீழானாலும் தாங்கள் மேற்கொண்ட நியமத்தை தவற மாட்டார்கள். அத்தகையவர்களுக்கு உன் மகன் துரோகம் செய்துவிட்டான் என்று மைத்ரேயர் துரியோதனனிடம், ஐயா, உனக்கு ஏதேனும் புத்தி இருந்தால் பாண்டவர்களின் நட்பை பெற்றுக்கொள். அவர்கள் மகாசூரர்கள். காமேக வனத்தில் பீமன் கிம்மீரன் என்ற பயங்கர அரக்கனை கொன்றான். அவன் பகனையும் இடிம்பனையும் ஜராசந்தனையும் கொன்ற சங்கதி உங்களுக்கு தெரியும். துருபதனை போன்ற பலசாலிகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். கிருஷ்ணன் அவர்கள் பக்கம் இருக்கிறான். அத்தகையவர்களுடன் உனக்கு விரோதம் எதற்கு என்றார். துரியோதனன் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏளனமாக தன் கைகளால் தொடைகளை தட்டி கைகளை மேலே தூக்கி கால் பெருவிரலால் தரையை கீறினான். அதைக் கண்டு மைத்ரேயர் கோபமடைந்து, அந்த தொடைகள் பீமனின் கதாயுதத்தால் முறியட்டும் என்று சாபமிட்டார். திருதராஷ்டிரன் பதற்றத்துடன், சுவாமி, அவ்வாறு நடக்காமல் அனுக்கிரகம் செய்யுங்கள் என்றான்.
அதற்கு ஒரே வழிதான், உன் மகன் பாண்டவர்கள் மீதான பகையை மறந்து நட்புடன் இருப்பதுதான் என்றார் மைத்ரேயர். மகாத்மாவே, கிம்மீரன் என்பவனை பீமன் கொன்றதாக கூறினீர்களே, அந்தச் சங்கதியை கொஞ்சம் கூறுங்கள் என்று திருதராஷ்டிரன் கேட்டான். அதை நான் கூற மாட்டேன். விதுரனை கேட்டால் அவன் கூறுவான். நான் சென்று வருகிறேன் என்று கூறி மைத்ரேய மகாமுனிவர் சென்றுவிட்டார். பீமன் கிம்மீரனை கொன்றுவிட்டானே என்று மனவேதனையுடன் சிந்தித்தபடி துரியோதனன் சபை மண்டபத்திலிருந்து வெளியே சென்றான். அம்புலிமாமா மகாபாரதம் 27ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.